ஒரே தோற்றத்தில் வராரா, வெவ்வேறு தோற்றங்கள்ல இருக்காரா? 12 வருஷத்துக்கு முன்னாடி, 9 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி தற்சமயம் 4 ஸ்டேஜ் இருக்கு. 4 ஸ்டேஜ். அப்போ உண்மையிலே விடாமுயற்சி தான் இதுக்கான தோற்ற மாற்றங்கள்லேருந்து நிறைய மெனக்கடல் இருக்கணுமே. அப்போது அதற்கான காலச்சூழலை பொருந்துகிற லொக்கேஷன் சூழல்கள் எல்லாமே, உடலமைப்புலேருந்து தொடங்கி காட்சிக்கு அந்த ஒரு 12 வருஷத்துக்கு மேலே அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு வேற மாதிரி இருக்குல்ல. அப்போ 4 காலகட்டமாக இது. 4 காலகட்டம் சின்னதாக வரும். பட் ஆனால் 4 காலகட்டம் தற்சமயம் தான் அதிகமாக வரும் படத்தில். நீங்கள் பேசும்போது ஒன்று சொன்னீங்க, 2 பேருமே நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வருவோம். இந்த படத்திற்குன்று இருக்கக்கூடிய ஆத்மாவை தொந்தரவு பண்ணாமல், இந்த தன்மை எங்கும் மாறாமல் இந்த படத்தை அப்படியே கொடுப்போம் அப்படின்னு. உங்களுடைய முந்தைய படங்களோடு ஒப்பிடுகிற போது அதில் எந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இந்த படத்தில் வெளியில் வந்திருக்கீங்க? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய கதை அல்லாத கதையை நான் இயக்குகிறேன். ஆனால் இதில் திரைக்கதையில் என்னுடைய பங்களிப்பும் உண்டு. சரியாகவோ தவறாகவோ நான் ஒரு ஆக்ஷன் டைரக்டர் அறியப்பட்டிருக்கேன். என்னுடைய எல்லா படங்கள்லையும் ஆக்ஷனும் த்ரில்லரும் சஸ்பென்ஸும் பிரதானமாக. ஆக்சுவலாக சண்டை காட்சிகள் ஒரே ஒரு சண்டை காட்சியை தவிர வேறு சண்டை காட்சிகளே இல்லாத தடம் கூட ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலி நான் அஜித் சாரோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய முதல் படம் அப்படிங்கிறபோது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஆக்ஷன் எக்ஸ்ட்ராவேகன்ஸாக இருக்கும். அதுதான் நான் எதிர்பார்ப்பாக இருக்கும். சரி, மீகாமனை தாண்டின, தடையற தாக்கவை தாண்டின ஒரு படமாக இருக்கும். இது அப்படிப்பட்ட ஒரு படம் அல்ல. இது உணர்வுகளோட பயணிக்கின்ற ஒரு படம். சண்டை இருக்குது, த்ரில் இருக்குது, சஸ்பென்ஸ் இருக்குது, ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி அது உணர்வுகளோடு பயணிக்கின்ற ஒரு படம். ஸோ முதல் முறையாக நான் சாரோட சேர்ந்து பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நம்ம ஒரு மாஸ் ஆக்ஷன் த்ரில்லர் பண்ணணும், கமர்ஷியல் ஆக்ஷன் மாஸ் ஃபில்ம் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் இது என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்த ஒரு படம். ஓகே, உங்களுடைய பழகிய பாணியிலிருந்து சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ நேர்கொண்ட பார்வைக்கு அப்புறம் அவர் பண்ணின எல்லா படங்களுமே கமர்ஷியல் ஃபில்ம்ஸ். ஏன்னா அதை தான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இட்ஸ் அவருடைய ஃபேன்ஸுடைய எண்ணிக்கைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் இமேஜுக்கும் அது அவருக்கு ரொம்ப இயல்பான ஒரு ரொம்ப இயல்பான ஒரு ஜோன். அதில் அவர் ஈஸியாக அந்த மாதிரி படம் நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவருடைய ஸ்தானம் என்பது வில் பி அன்சேலஞ்ச்டு. பட் ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஹீரோன்னு சொல்லும்போது அதனுடைய தன்மைகள், பரிமாணங்கள் என்ன, இது அத்தனையுமே சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த இலக்கணங்களை மீறி இதை அவர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் இந்த கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய கட்ஸ் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் கோபி. இல்லைன்னா அது சாத்தியமே இல்லை. கட்ஸ் மட்டும் இல்லை, அது இந்த சமுதாயத்துக்கு சொல்லணும்னு அவர் நினைக்கக்கூடிய கருத்தையும் தாண்டி இந்த படம் சரியான பார்வையில், சரியான முறையில் புரிந்து கொள்ளப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும் அவருடைய ஃபேன்ஸ் மேலே அவர் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையும் தான் காரணம். ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஹீரோன்னு சொல்லும்போது அதனுடைய தன்மைகள், பரிமாணங்கள் என்ன, இது அத்தனையுமே சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த இலக்கணங்களை மீறி